ஓகே, எல்லாரும் ரெக்கார்ட் ஆன் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களெல்லாம் எதுவும் வியூ பண்ணாது, கவலைப்படாதீங்க. என்ன மட்டும் தான் வியூ பண்ணும். ஸ்பாட்லைட் இருக்கிறதுனால என்ன மட்டும் தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகும், கவலைப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கப்பு. கப்பு வைக்கும் போது இந்த கப்புல இந்த ஸ்கின் ஒட்டணும், கேப் இருக்கக்கூடாது. கப்பு நல்லா கப் மாதிரி வச்சுட்டு கப்பு கப்பு பிளிங்கிங் இன் யுவர் ஐஸ் 10 டைம்ஸ். இல்லம்மா நான் இவங்களுக்காக காமிச்சேன், திரும்ப கூடாது. கண்ணு மட்டும் சிமிட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, டெல்லி ஏந்திரிங்க. நீங்க ஏந்திரிங்க, 2 பேரும் ஏந்திரிங்க. எல்லாரும் பின்னாடி தள்ளுங்க. உட்காரு. எல்லாம் வந்துட்டீங்களா? பக்கா. நெக்ஸ்ட் வாங்க. கார்னர் ஆஃப் தி ஐஸ், மேக் இட் 2 fingers. உங்க பக்கம் பாம் ஃபேஸ் பண்ணிருக்கணும். கார்னர் ஆஃப் தி ஐஸ் ஸ்ட்ரெச். இப்ப கண்ணை சிமிட்டுங்க. 1 10 டைம்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரைட். ஐ பாமிங் 30 seconds. இடது கை மேல வலது கை. லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட், ரைட் ஹேண்ட் ஆஃப்டர். இடது கை மேல வலது கை. 30 செகண்ட். ஓகேமா, பண்ணலாம் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க. ஓகே, அப்புறம் நான் குரல் கூட இன்னொரு பேர் உள்ள வரடம். ஓகே, எல்லாரும் கையை ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஷேக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா தெரியுதா? ஓகே. ஓகே, இந்த கேமரா நான் தெரியல. சரி, ஓகே, ரெடி, வாங்க போலாம். இப்ப பாருங்க, 3 விரல வச்சுட்டு நல்லா பலூன் நல்லா டேப் பண்ணும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பலூன் பலூன் நாம வச்சு பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஐப்ரோ முடியுது இல்லையா? முடியிற இடத்துல உங்களுடைய சுண்டி விரல் கை வைக்கணும். இந்த முடியிற இடத்துல சுண்டி விரல் வரணும். ஐப்ரோ முடியிற இடத்துல சுண்டி விரல் வைக்கணும். ஒரு அப்போர்ட் ஸ்ட்ரெச், ஒரு சைட்வே ஸ்ட்ரெச், கேண்டில் ப்ளோ. பாருங்க, ஒரு அப்போர்ட் ஸ்ட்ரெச், ஒரு சைட்வே ஸ்ட்ரெச், கேண்டில் ப்ளோ 3 டைம்ஸ். புருவம், இந்த ஐப்ரோ முடின்ற இடத்துல கையை வைக்கணும். ஐப்ரோ முடியறது, கையெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைங்க. கையெல்லாம் விளக்குங்க. தலைவரை கையை கொஞ்சம் விளக்கணும். கை இப்படி போகணும், இந்த பக்கம் வரணும். இங்க வரக்கூடாது. அப்படி வைங்க. upward stretch, sideways stretch, candle blow 3 times. எல்லாம் பண்ணிட்டீங்களா?
எங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்ணியாச்சா? வெரி குட். வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சமா தண்ணி குடிங்க. அடுத்து வாட்டர் புல்லிங். தட்ஸ் லாஸ்ட் எக்ஸசைஸ். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாத்துக்கலாம். பாருங்க தண்ணி என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியை வாயில வச்சுக்கணும். வாட்டர் ஹோல்ட் இன் த மவுத். ஓகே, வச்சுட்டு ரைட் சைடு மூவ் பண்ணணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். மேல பார்க்கணும், குடிக்க கூடாது. மேல பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹோல்டு, திருப்பி நேரா வந்துட்டு தான் தண்ணி. Got it? புரியுதாங்க எல்லாருக்கும்? I hope all of you understand. Please do it, all of you. தண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கணும். த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க. த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டீங்களா? ரைட்டு, லெஃப்ட், டாப், ஹோல்டு, நேரா வந்துட்டு தண்ணி வேண்டிங்களா? மூவிங் டெக்னிக் முடிச்சுட்டு ஆயில் மசாஜ் பண்ணலாம். டைம் அவர் ஒரு 10 நிமிஷம் வந்துருக்காரு. எல்லாரும் புரிஞ்சுதுங்களா? கரெக்டா டைம் போயிட்டு இருக்கா? இல்ல பிரேக் வேணுமா? போலாமா? நோட் பண்ணிக்கோங்க. டபுள் செயின் இந்த இடம்லாம் இப்ப டச் பண்ணுங்க. எல்லாரும் டச் பண்ணுங்க. லூஸா இருக்கா? இந்த இடத்த டச் பண்ணுங்க. லூஸா இருக்கா? ஒன்னும் டைட் ஆகல. இப்ப நான் சொல்ற டெக்னிக் பண்ணீங்கன்னாக்கா டைட் ஆயிடும். சரிங்களா? பண்ணலாமா? மூவிங் டெக்னிக் நோட் பண்ணிக்கோங்க. MEWING. MEWING. மூவிங் டெக்னிக். மூவிங் டெக்னிக். மூவிங் டெக்னிக் நோட் பண்ணிட்டீங்களா? எப்படின்னா இங்க பாருங்க. ஹேண்ட்ஸ் பிலோ த நெக். என்டையர் நாக்குமே மேல அன்னத்துல டச் பண்ணணும். உள் நுனியா நுனி நாக்கு மட்டும் தான் டச் பண்ணுவீங்க. அந்த நாக்கு என்டையர் நாக்குமே மேல டச் பண்ணுங்க. இந்த இந்த வந்து இந்த இப்ப டச் பண்ணிட்டு இங்க தொட்டு பாருங்க, டைட் ஆகும். ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த என்டையர் நாக்குமே மேல டச் பண்ணிட்டு இங்க டச் பண்ணி பாருங்க, டைட் ஆயிடும். டபுள் சென்னுக்கு இது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு எக்ஸசைஸ். பண்ணுங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் 3 டைம்ஸ். பண்ணிட்டீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணிடணும். அப்புறம் நான் போலாமா ஆயில் மசாஜுக்கு? ரெடியாமா? தம்ஸ் அப் காட்ட. ஓகே, மூவிங் டெக்னிக் போதும். மீது எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சு ஆயில் மசாஜுக்கு. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? அலர்ட் ஆறீங்களா? எல்லாரும் ஒரு மணி உட்காந்துருக்கீங்க. கை காலில் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டாண்ட் ஸ்டிட். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். அதுக்கு என்ன ஏந்திரிக்க சொல்லாதீங்க. நான் பாவம், நீங்களா 5 நிமிஷம் வரீங்களா? 10 நிமிஷத்துல வாங்க. நான் இப்பதான் ஆயில் மசாஜ் போறேன். இங்க பாருங்க. ஹலோ, ஸ்டாண்டுனா சிட்டு, சிட்டுனா ஸ்டாண்ட். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். ஓகே, ஸ்டாண்டு. ஸ்டாண்டுனா எல்லாம் உட்காரணும். எல்லாம் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டீங்களா? சிட்டு. சிட்டுனா ஸ்டாண்டு. ஓகே, எல்லாரும் அலர்ட்டா இருக்காங்க. ஓகே, சிட்டு. எல்லாம் இங்க பாருங்க, எல்லாம் உட்காந்துட்டாங்க பாருங்க. அவுட்டு. எல்லாரும் உட்காரு. உட்காரு 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 உட்காரு. ஓ, டெல்லி வாப்பா. எல்லாரும் கோகனட் ஆயில் எடுத்துட்டு நான் பண்ற மாதிரி எல்லாரும் மசாஜ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கையில கோகனட் ஆயில் கூட. இங்க பாருங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க என்ன பாருங்க. அப்புறம் நான் வாமா பாருங்க, கோகனட் ஆயில் கையில எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹெட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹெட். ஓகே, நோஸ் பக்கத்துல. ம், பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹெட். இது கூட சேர்ந்து நானும் தான் பண்ண போறேன். பண்ணுங்க. ஜென்ஸ், லேடிஸ், யங் எல்லாருக்கும் ஃபேஷியல் வேணும். ம், சின்னக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அவருக்கு? அப்படியே லேப்டாப் வச்சு அந்த பக்கம் திருப்பி ஸ்பாட்லைட்டை மாத்தி நான் சொல்லுங்க. சரியா? அம்மா ரம்யா, நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க. உங்க கைதான நல்லா தெரியுது. இந்த ஒரு எக்ஸசைஸா முடிச்சுட்டு அங்க ஒரு தம்ஸ் அப்ப காட்டிடு. சரியா? இப்ப காட்டுங்க. ஆ, ரைட். அப்புறம்னா உட்காரு, வெளியே உட்காரு. அப்புறம்னா நீ என்ன பண்ற? ஒரு ஸ்கிரீனை தள்ளிட்டு எல்லாரும் கரெக்டா பண்றாங்கன்னு செக் பண்ணு. சரியா? எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க. பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? என் கூடயே பண்ணுங்க. லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஜா லைன் மசாஜ் நான் பண்றேன் பாருங்க. கையை நல்லா எல்போ இப்படி வச்சுட்டு கையை இந்த ஸ்ட்ரோக்ல கொண்டு போகணும். பாருங்க, லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டு 45 டிகிரி ஆஃப் ஜா லைன் மசாஜ் 8 ஸ்ட்ரோக் 8 டைம்ஸ். 1. நல்லா ஜா லைன் மேல மேல 45 டிகிரி பாருங்க. 45 டிகிரி 45 டிகிரி ஜா லைன். ஜா லைன் 8 டைம்ஸ். அப்புறம் எல்லாரும் கரெக்டா பண்றாங்களான்னு செக் பண்ணாமா? கரெக்டா பண்ணலன்னா அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண. எல்லாரையும் பண்ண சொல்லு. ஏங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா என் கூட டிராவல் பண்ணது. என் கோச். 8 டைம்ஸ் ஆச்சாமா? 8 டைம்ஸ் ஆச்சா? ஆன்லைன்ல இருக்கிறாங்க, ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே. அடுத்தது சீக். இது வந்து ஜா லைன், இது வந்து சீக். அதே மாதிரிதான் லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டு சீக் லைன்ல பண்ணுங்க. 8 ஸ்ட்ரோக். 8 ஸ்ட்ரோக். எங்க 45 டிகிரில பண்ணலாம் எல்லாத்தையும். கழுத்தை கீழே இறக்கக்கூடாது. கழுத்தை மேல தூக்குங்க. 45 டிகிரில பண்ணுங்க எல்லாரும். என்ன கோமதி பண்ணுங்க? பண்ணிட்டீங்களா 8 ஸ்ட்ரோக்? கோமதி கோமதி பண்ணிட்டீங்களா? குரல் கேக்குதா? ரம்யா கேக்குதாம்மா? தம்ஸ் அப் காட்டுங்க. கேக்குதா? ஜா லைன் பண்ணிட்டீங்க, சீக் லைன் பண்ணிட்டீங்க. எல்லாரும் ஜான்சி. ஓகே கோமதி. ஓகே 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 ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, கைய வி மாதிரி வச்சுக்கோங்க. கை வி மாதிரி. ஓகே, இங்க பாருங்க. 1. 8 ஸ்ட்ரோக் 8 டைம்ஸ். 2. கை வி மாதிரி வச்சு பண்ணப்பா. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 9 வரைக்கும் 8 வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம். பண்ண பிறகு எல்லாம் பியூட்டி ஆயிட்டீங்க. எல்லாம் 10 வருஷம் எங்க ஆயிட்டீங்க. போ, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதுக்கு என்ன எதுவும் போட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. நான் பாவம். ரெடியா? பண்ணிட்டீங்களா ரம்யா? போலாமா? ஓகே. அடுத்து வாங்க. ரெடி? இங்க பாருங்க, 2 விரல் ஒரு யூ மாதிரி. லிஃப்ட் அப் அண்ட் டவுன், 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 லிஃப்ட் அப் அண்ட் டவுன். 8 ஸ்ட்ரோக். இன்னும் 2-3 ஸ்ட்ரோக் இருக்கு. பண்ணுங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா பண்ணாங்களா? அப்புறம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சா? அடுத்தது நல்லா 10 seconds 3 times.
அப்படியே ஸ்டே பண்ணுங்க ஒரு 5 to 10 செகண்ட். அப்படியே ஸ்டே பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? 10 seconds 3 times. ஓகே, அடுத்தது பாருங்க. மேக் இட் 7. ஓகே, அண்டர் த ஜா. 1 2. ஏமா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடுக்கு மாத்தி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. சார் வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார். 1 2 3 4 5 6 7 8. பண்ணிட்டீங்களா? ஓகே, ரைட். அடுத்தது போலாமா? பாருங்க. 1 2 3 4 2 விரல். 5 6 7 8. 1 2 3. எல்லாம் யோகா பண்ணாதான் கையை எல்லாம் வேலை செய்யும். என்ன பண்றது, கையெல்லாம் யாரும் தூக்குறது இல்ல. கையெல்லாம் அப் அண்ட் டவுன் பண்ணும். வாங்கண்ணா, உங்க பேர் சூப்பரா மாறிடுச்சுமா, உங்களதான் போட்டோ எடுத்து போடலாம். ரெடி 2 3. அந்த கை மாத்தணுங்கம்மா, அந்த கை அங்க போனோம். கரெக்டா பண்ணுங்க எல்லாரும். பண்ணிட்டீங்களா? ஆயில் நல்லா தானே பண்ணீங்க. அவங்க மட்டும் தான் ஆயில் நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டா ஆயில் அப்ளை பண்ணீங்களா? பக்கா. எல்லாம் போயிடுச்சா? என்னம்மா திவ்யா, அட்டன் பண்ணிட்டீங்களா? குரல் கேக்குதா? முடிச்சிட்டீங்களா? போலாமா? ரைட், ஃபார்வர்ட் மசாஜ். ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹெட். அதனால இன்னும் ஒரே ஒரு மசாஜோட முடிச்சிடலாம். ஓகே, ரெடியா? அதுக்கப்புறம் ஹீட். பாருங்க, பிக் ஓ பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து அப்படியே கீழே இறக்கணும். ஓகே, ஓ. வாய்ஸ் லோவா ஆல் கட்டி. வாய்ஸ் லோவா இருக்கமா? சரி, வால்யூம் அப் பண்ணிடுறேன். இப்ப கேக்குதா? பாருங்க, கேக்குதாமா ரம்யா? கேக்குதா? இல்ல ப்ளூடூத் மாத்தணுமா? கரெக்டா இருக்கா? கேக்குதா எல்லாருக்கும்? பிக் ஓ பண்ணிட்டு அப்படி இறக்கி. அவ்வளவுதான். ஓகே, ஒரு ஹெட்செட் கொடுத்து லேப்டாப் எடுத்துக்க வர வர வர. எல்லாரும் பண்ணிட்டீங்களா? பக்கா. பாருங்க, ஒருத்தர் ஓவானே சொல்றாரு. நைட் வரைக்கும் ஓவான்னு கூப்பிட்டா வீட்டுல போனா என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க எல்லாரும். ஓகே, ரெடி எல்லாரும்? பாக்கலாமா? முடிக்கும் போது எல்லாரும் ஃபயரோட முடிக்கலாம். ரெடியா எல்லாரும்? ரெடி? ஆஃப்லைன். ஒண்ணு அங்க பாருங்க, சவுண்ட் பறக்குது ஆன்லைன்ல. The young and dynamic girl. அப்புறம் கைய வை, கை வைமா, கை கேமரா முன்னாடி கை வை. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹேண்ட் தட்டுங்க. சின்ன பொண்ணு, யங் அண்ட் டைனமிக் கோச். பக்கா. தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, உங்க காதை வந்து 2 மணி நேரம் எனக்கு. I hope all of you enjoy today's session. Just I will move on to the next speaker. He is Mr. Govindaraj. Next ஒரு 5 to 10 minutes அவர் உங்களோட பேசுவாரு. அவர் வேற இடத்துல இருந்து அங்க ஆன்லைன் பண்ணுவாரு. நான் அப்படியே ஒன் டே பண்ண மாட்டேன், அப்படியே நானும் தான் இருப்பேன். ஸ்பாட்லைட் மட்டும் மாத்து ஆன் பண்ணி. கோவிந்தராஜ் சார் கோ ஹோஸ்ட் மாத்திருக்கேன் பாரு. மேக் கோ ஹோஸ்ட் பண்ணிருக்கேன்.
ஸ்பாட் லைட்டும் மாத்திருக்கேன் பாரு. ஸ்பாட் லைட் மாறிச்சா பாரு. ஸ்பாட் லைட் இருங்க வரேன். என்ன ஸ்பாட் லைட் ரிமூவ் பண்ணதான் வரும். ஸ்பாட் லைட் மாத்திரம் இருங்க. ஏன்பா நீ வீடியோ ஆன் பண்ண பாக்கண்ணா. இப்ப பாரு. எல்லாருக்கும் ஸ்பாட் லைட் மாறிச்சா பாருங்க. போர்டில் கொண்டு போய் போர்டு தெரியுற மாதிரி வை. போர்டை கட்டு. கொண்டு போய் வை. எல்லாருக்கும் ஸ்பாட் லைட் மாறிச்சான்னு பாருங்க. ஸ்பாட் லைட் மாறிச்சா? மாறிச்சா? தேங்க்யூ சோ மச். அவருடைய வால்யூம் கேக்குதான்னு பாருங்க. என்னுடைய ப்ளூடூத் என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணிடுறேன். அவரை மைக்கை கொடுத்து பேச இரு ஐயா ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து. சாரோட வாய்ஸ் எனக்கு கேட்கல சார். சார் இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணி நான் உங்களுக்கு ஆன் பண்ண சார். ஓகேம்மா தெரியுதா சார்? தெரியுதா பக்காவா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்பாட் லைட் போட்ட வீடியோ கரெக்டா தெரியுதான்னு பாருங்க. தம்ஸ் அப் காட்டுங்க சார். நீங்க வாய்ஸ் ஆன் பண்ணுங்க. மியூட் ரிலீஸ் பண்ணுமா? அதுல மியூட் ரிலீஸ் பண்ணு. மியூட் பண்ண முடியலையா? கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எல்லாரும் அங்க ஆன்லைன்ல தம்ஸ் அப் காட்டுங்க. நேரா இருக்கிறவங்க அப்படி பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எத்தனை பேர் இருக்காங்க ஆன்லைன்ல? 1 2 3 4 5 6 7 8 9 10 13 பேர் சார் மொத்தம். தெரியுற மாதிரி உட்காந்துங்க. இப்படி வந்து உட்காந்து கிட்ட உட்காந்துங்க. என்ன பார்த்து போர்டை பார்த்த மாதிரி உட்காந்துங்க. எல்லாருமே ஃபேன் வேணா ஃபேன் போட்டுக்கோங்க. ரிலாக்ஸா பண்ணிக்கோங்க. நான் ஷார்ப்பா எடுத்துருவேன். இப்போ வந்து வெறும் 1 2 தான் நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் பரவாயில்லையா? ஓகே. இல்ல ஃபேஷியல் யோகா ஏன் நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா அழகா இருக்குமா அப்படின்னு நினைப்பேன். ஃபேஸ் வந்து நம்ம உடலை வந்து பிரதிபலிக்கிற ஒரு பிம்பம். நாம ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையான்றது ஃபேஸ்ல தெரியும். கண்ணு மங்கல் ஆயிடுச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். காது சரியா மந்தப்பட்டதுன்னா காது கேட்கலன்னா மாஸ்டர் ஏதோ ஒரு வாய்ஸ் எக்கோ அடிக்குது. வயசானவங்களுக்கு டேஸ்ட் கம்மியாயிடும். துவாரங்கள்லாம் மூக்குல எல்லாம் அந்த அளவு காற்று போய் வராது. ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா தோல்ல சுருக்கம் விழுந்துரும். அப்ப நம்ம ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளட் டொனேஷன் கேம்ப்ல இருந்து வர பிஸியா இருந்தாலும் நம்ம இந்த ஃபேஷியல் யோகா வந்து நம்ம வர்மா கிளாஸ் வந்து தடைப்படக்கூடாது எந்த காரணத்துக்கு கொண்டோம். ரொம்ப தவிர்க்க முடியாம இருந்த அப்படி அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வரல பாத்தீங்க அப்படின்னா சில 1 2 பேர் 3 பேர் எக்ஸ்கியூஸ் உண்டு. 7 2 12 15 13 பேர் இருக்காங்க. இந்த குரூப்ல தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வரணும். அதுதான் கண்டிஷனும் கூட. அப்படி வரலன்ற பட்சத்துல ரெக்கார்டு யாரெல்லாம் இன்னைக்கு ரெக்கார்டு அட்டெண்டன்ஸ் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் இல்லாதவங்க தொடர்ந்து வராதவங்க ஒண்ணு அவங்க இந்த வகுப்புல தொடர முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக வராம இருக்கலாம். காரணங்களுக்கு செஞ்சிருச்சு. சோ ஏன் வரல அப்படின்னு மெசேஜ் போட சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இதோட பிபிடி இதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கப்படும். உடனே கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு வேல்யூ இருக்காதனால கொடுக்க மாட்டோம். யாரு தொடர்ந்து பண்றாங்களோ அவங்களுக்கு மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கூட. 40,000 கேட்டு பாருங்க. 40,000 பீஸ் வாங்குறாங்க, 50,000 பீஸ் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவா நம்ம இலவசமா கம்மியா கொடுக்கும் போது அது வேல்யூ இல்லாம போயிடக்கூடாது.
அதனால உங்களுக்கு தொடர்ந்து வர்றவங்களுக்கு இதோட பிபிடி எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு ஃபுல் டீடைலு புக்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். வராதவங்க பேர் எடுத்துடப்படும், அவங்க இதுல தொடர முடியாது. வேண்டாம், எங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ரெடி பண்ணா போதும், ரொம்ப பேர் தேவை. அது கண்டிஷன். அடுத்த வந்து கண்டிஷனுக்கு போயிடுவோம். தொடர்ந்து பார்த்தா 1 வாட்டி 2 வாட்டி 5 பணம் 3 வாட்டி அப்படிதான் வர முடியாம இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க எடுக்கிற வகுப்போட மொத்தமே. ஏன்னா இது வந்து நம்ம நோய் குணப்படுத்துறதுக்கு முறையா கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணலாம். நோய் குணமாக்குமான ஆகும். அது வந்து ரொம்ப காசு. குரூப்ல கூட வர முடியலன்றவங்க கூட அந்த அந்த குரூப்ல வேண்டாம். சும்மா ஏதோ சேர்ந்துடுற மாதிரி சேர்த்துறாங்க. எங்கேயோ இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்த தடவை தொடர்ந்து பண்றவங்க ஜூம்ல வரவங்க ஓபன் பண்ணணும். புரியுதுங்களா? ஓபன்ல தான் இருக்கணும், வெறும் அப்படியே கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து கண்டிஷன். பொக்கிஷமான ஒரு விஷயம் சிவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த சிவனோட பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சிவனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். யோகாவும் சரி வர்மாவும் சரி, ரெண்டுக்குமே குரு யாரு? சிவன். அதனால அதை நீங்க முறையா கத்துக்கணும். வாய்ப்பு இல்லாதவங்க கடவுள் யோகம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிருக்கோம். யோகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் யோகம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆளு அடிபட்டு கீழே விழுந்தாயே பல தேடி தேடி கண்டுபிடிச்ச பொக்கிஷம் இது. அதனால வந்து நம்ம செந்தில் குருஜி வந்து நிறைய சொல்லி கொடுத்திருப்பாரு. ஐ திங்க் ரொம்ப பேசியல் யோகாலாம் ரொம்ப பயனுள்ள வகையில எல்லாம் பிரைட்டா இருக்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க, புரியுதுங்களா? தொடர்ந்து செய்தா நல்லா இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம முதல் வகுப்பு 2வது வகுப்பு எல்லாம் பார்க்கும்போது லக்ஸ் பார்த்தோம், நரம்பு பார்த்தோம். அப்போ இந்த வாட்டி நம்ம பேஸ் பண்ணுவாங்க. பேஸ் வந்து முக்கியமான ஒண்ணு. அப்படின்னு பேஸ்ல நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. உடம்புல நமக்கு 108 இருக்கும் போது இது வந்து ஏன் பேஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கண் சம்பந்தமான நோய் வராம இருக்க, மூக்கு சம்பந்தமான நோய் வராம இருக்க, இமிடியேட்டா ரிசல்ட் கிடைக்கும். மூக்கு அடைப்பு இருக்குன்னா தொட்டா நீங்க 2 வாட்டி இப்படி பண்ண செட்ரிசின் வேலையும் மூக்கு அடைப்பு மாத்திரையும் கூட தேவை. நம்ம யோகால என்ன பண்ணுவோம்? ஜலநீதி பண்ணுவோம், சூத்திர நேத்தி பண்ணுவோம், புரியுதுங்களா? அப்புறம் கபாலபதி பண்ணுவோம், பஸ்திரிகா பண்ணுவோம். நிறைய மூக்கு சம்பந்தமா நம்ம யோகா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம உயிர்ன்றது எதுல இருக்கு? காற்றுல இருக்கு. காற்று எங்க இருக்கு? மூக்குல இருக்கு. மூக்கு அடைப்பு இருக்கக்கூடாது. மூக்கு வந்து ஒரு புகை கூண்டு மாதிரி, அதுல நல்லா காத்து போய் வந்தாதான் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உயிரோட்டமும் காற்றோட்டமும் சரியாகும். காற்றோட்டத்து நல்லா இருந்தாதான் உயிரோட்டம் நல்லா இருக்கும். காற்று தடைப்பட்டதுன்னா உயிரோட்டம் கிடையாது. அதனால மூக்குக்கு போற வென்டிலேட்டர் கரெக்டா இருக்கு. அதனால அதையில அடைப்பு இல்லாம பாத்து. அதனால கபாலபதி பத்திரிக்கா எவ்வளவு இம்பார்ட்டன் அடைய இருக்குதோ, ஜலநிதி சுத்திரநிதி பாட்டி உங்க அடைப்புகளால நீக்கி, புரியுதுங்களா? அதனால வர்மங்கள் என்பது அந்த நேரடியாக இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், அதாவது நரம்பு பாயிண்ட ஸ்டிமுலேட் பண்ணும் போது அந்த இடத்துல உயிராற்றல் கிடைக்கும். எத்தனை பேருக்கு கண்ணு இது வரைக்கும் நான் பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி போடவே இல்லை. எனக்கு 56 வயசுல 40 வயசு ஆனா கண்ணாடி போடணும், அதான் ரூல். கண்ணாடி போடாம இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது. இன்னும் நம்ம தேவைப்பட்ட மைதானம் போட்டுக்கோம். இது வரைக்கும் இல்லை. அதுக்கு உணவும் முக்கியம். இந்த கண்ணுக்கு சம்பந்தமா நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4வது 5வது 6வது படிக்கிற பசங்க எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறோம். கண்ணாடி எதுக்கு போடணும்? உணவு ஒண்ணு குறைபாடு, 2வது செல்போனு, 2வது லேப்டாப்பு, அதிகமான அளவுல நம்ம யூஸ் பண்ற டிவி, மொபைல், இது மாதிரி ப்ராப்ளங்கள்னால நமக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும். கண் சம்பந்தமான நோய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொத்தம் வரமா சொல்லிட்டு ஏதோ 1 வருமம் 2 வருமம் பத்தி நம்ம சொல்லலாம். காலம் குறைவா இருக்கிறதுனால 12 ஆயிடுச்சு. நாம திலார்த்த காலம் பார்த்தோம், அடங்கலா யூஸ் பண்ணுவோம், உருவ மத்தியில இருக்கிறோம். சோ நீங்க பேசியல் யோகா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா திலார்த்த காலத்தை டச் பண்ணிருக்கோம். பட்சி வருமம் சொன்னோம். திலார்த்த காலங்கள்ல நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், அதாவது ஹார்மோன் சம்பந்தமான நோய்களும் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுக்கும், புரியுதுங்களா? சைனஸ், ஹெட்டேக்கு, உயிராற்றல் அதிகப்படுத்துறதுக்கும் அதுக்கெல்லாம் வந்து திலார்த்த காலம். பட்சி வருமம் அதே மாதிரிதான். நம்ம கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் பட்சி வருமம், பட்சி நேமம் வரும். பட்சி நேம வரணும்ன்றது பெண்கள் தான் இங்க குங்க வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய துக்கங்களை சந்திக்க வேண்டியது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வரும். அந்த சந்திக்கக்கூடிய சக்தியை நாம் இயற்கையாக உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பட்சி நேம வருமத்துக்கு உச்சித்தலை இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க பாருங்க,
இந்த இடத்துல கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு நல்ல ஆனா பிரெக்னன்ட் உமனுக்கு மட்டும் பண்ணக்கூடாது. மிச்ச பேர் எல்லாரும் எப்படி தொடரணும் அப்படின்றத போன வாரம் சொல்லி கொடுத்துருக்கோம். திருப்பி உங்களோட பிராக்டிகல் செஷன்ல இப்போ மத்த பேஜ்ல இருக்கிற வர்ம பேர் மட்டும் சொல்லிடுறேன். எதுனா ஒரு வர்மத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். இது மந்திர காலம். மந்திர காலம்னா இந்த கார்னர்ல நீங்களே தொட்டு பாருங்க. இந்த கார்னர் ஒரு 3 வாட்டி பிரஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு. அது அடுத்த வாட்டி எப்படி நீங்களே செல்ஃபா ஒரு 3 தடவை இந்த கார்னர்ல செந்தில்ஜி பாத்துக்கோம். இந்த கார்னர் இல்ல 2 கை வச்சு லேசா பாத்தீங்கன்னா ஒரு அங்க வந்து ஒரு என்ன இருக்கு அங்க ஒரு இன்னும் ஒண்ணு இருக்கு ஒரு ஷார்ப் ஒண்ணு இருக்கு என்ன இருக்கு எலும்பு அங்கதான் நமக்கு லாக்ரிமல் கிளாண்ட்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் லாக்ரிமல் கிளாண்ட்? கண்ணுல டிராப்ஸ் விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? மூக்கு வழியா என்ன ஆகும்? இல்ல அதெல்லாம் நார்மலா இருக்கு. தண்ணி வரும். அப்புறம் அவர் கை தட்டுங்க எல்லாரும். கரெக்டா சொல்லணும். தொண்டையில நீங்க கண்ணுல விட்டோட தொண்டைக்கு போயிடும். போகுதா இல்ல? கண்ணுக்கும் தொண்டைக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது இந்த கார்னர் வழி. மந்திர காலம் மந்திரம் அப்படி கண்ணுல லேசா பிரஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அந்த டியூப் வந்து தொண்டையில இன்ஃபெக்ஷன் கண்ணுக்கு போயிடும். கண்ணுல இன்ஃபெக்ஷன் தொண்டைக்கு வந்து இப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும்? தலைக்கு ஊத்தும் போதெல்லாம் கண்ணு நல்லா கழுவணும். அந்த தலைக்கு ஊத்தும் போதெல்லாம் கோல்டு ஏன் வருது அப்படின்னா இந்த மந்திர காலத்து மூலியமா அழுக்கு உள்ள போயிடும் அந்த டியூப்ல. புரியுதுங்களா? இங்க ஒரு வாட்டர் இருக்குது. கண்ணு கார்னர்ல ஒரு வாட்டர் இருக்கு. அதனால டிராப்ஸ் விடும் போது இந்த கீழே ரைட்டா பிரஸ் பண்ணிட்டு தான் கண்ணு இழுத்துட்டு டிராப்ஸ் விடும். அது நான் சொல்லி தரேன். கண்ணுல அப்படியே டிராப்ஸ் விட்டீங்கன்னா நேரா போறது ஒண்ணு இல்ல, எஃபெக்ட் இருக்காது. மெடிக்கல்ல படிச்சு இருக்கிறவங்களுக்கு ஐ டிராப்ஸ் எப்படி போடணும் அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. கண்ணை இந்த மந்திர காலத்தை புடிச்சு கீழே இப்படி கீழே மந்திர காலம் அது கீழே புடிச்சு இழுத்துட்டு தான் டிராப்ஸ் போடணும். போடாம போட்டீங்கன்னா அந்த மருந்து அந்த லாக்ரிமல் கிளாண்ட் பட்ட உடனே நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால டைல்யூட் ஆயிடும். மருந்தோட எஃபெக்ட் போயிடும். அதனால அது எப்படி போடணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா கத்துக்கீங்க. வர காலங்கள் நிறைய பயிற்சி இருக்கனால இதெல்லாம் 1.5 மணி நேரம் எல்லாம் ரொம்ப கம்மியா ஏதோ ஒண்ணு சொல்றது. சாம்போதிரி காலம் இங்க கீழே கண்ணுக்கான நடுவுல இருக்கும். ரொம்ப தொட்டு பார்த்தா தெரியும். ஒரு பள்ளம் இருக்கும், தொட்டா தெரியும். அவ்வளவு. அது எப்படி பண்ணணும்ன்றது நான் நெக்ஸ்ட். இந்த இடத்துல வந்து அண்ணன் காலம். அண்ணான் காலம் இந்த கார்னர்ல இருக்கிறது வந்து நட்சத்திர காலம். இந்த கார்னர்ல பாருங்க எலும்பை தொடரும். அதை விட்டு இங்க ஒரு பள்ளம் இருக்குல்ல அது அண்ணான் காலம். பள்ளம் தெரியுதா? இதுல லேசா நம்ம மகரிஷி அவர்கள் அப்படியே ரோல் பண்ண சொல்லுவார். பாத்திருக்கீங்களா? வர்மா பாயிண்ட்ஸ்ல இதுல முகம் பயிற்சியில இப்படி பண்ண சொல்லுவார். அழகா சொல்லுவார். அண்ணன் காலத்தை பண்ணும் போது பிரெயின் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. வலமூர்த்தி வர்மம்னு வலது பக்கம் மட்டும் தான் இருக்கும், இடது பக்கம் இருக்காது. வலது பக்கம் ஆக்டிவேட் பண்ணும் போது நமக்கு சைனஸ், ஹெட்டேக்கு, தும்பல் அந்த மாதிரிலாம் சண்டை காலம். இங்க கார்னர்ல இங்க இருக்கு பாருங்க. இது மின்வெட்டி வர்மம். இதை வந்து இப்படி பண்ணி இப்படி பண்ணும். தெரியுதா பாருங்க? இப்படி பண்ணணும். மின்வெட்டி வர்மம் நம்மளே பண்ணிக்கிறதா நான் சொல்லித்தரேன். எதிராளி எப்படி பண்ணணும்னா வேற எந்த விரலும் கிடையாது. புரியுதுங்களா? நடுவரல யூஸ் பண்ணா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நடுவரல் யூஸ் எப்பவுமே அந்த இந்த பாயிண்ட ரொம்ப இல்லாம லேசா அசைச்சு கொடுத்தா போதும். சுண்டி வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன். சுண்டி வரும் போன வாரம் எடுத்த கிளாஸ் 3 தடவை பிரஸ் பண்ணி விடலாம். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது குட்டி வர்மம். இந்த குட்டி வர்மம் இது மெயினா நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு கத்துக்க வேண்டியது குட்டி வர்மம் தான். இந்த குறுப்பா இருக்கு பாருங்க சின்னதா. அதை வந்து எல்லா வர்மமும் ஆக்டிவேட் பண்ணும் போது இல்ல தொடும் போது கண்டிப்பா குட்டி வர்மத்தை ஒரு 3 தடவை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் அது மாதிரி 3 தடவை பண்ணலாம். இல்ல காது சம்பந்தமா ப்ராப்ளம் இருக்குன்னா 21 தடவை பண்ணலாம். இப்படி ஒரு 21 தடவை, இப்படி ஒரு 21 காது சம்பந்தமான நோய்கள். உறக்க காலம். இந்த இடத்துல இந்த கீழே உறக்க காலம் இருக்குது. காலம் தூக்கம் வரல அப்படின்றவங்க இந்த உறக்க காலம் சும்மா ரொம்ப தெரியாம இப்ப பண்ணீங்கன்னா தூக்கம் வரல. அதனால பார்த்து மெதுவா பண்ணு. தூக்கம் வர ஆரம்பிச்சு. அதனால உறக்க காலம் இந்த இடத்துல மேல இருந்து கீழே தான். புரியுதுங்களா? இந்த கீழே தடவி கொடுத்தீங்கன்னா உறக்க காலம். ஒட்டு வர்மம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஒட்டு வர்மம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பள்ளத்துல இங்க கீழே வைங்க.
சோ இப்படி லைட்டா புடிச்சாலே போதும். ஒட்டு வர்மம். ஒட்டு வர்மம் என்ன செய்யும்னா நம்ம கோவத்தை தணிக்கும், ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும், டென்ஷனை குறைக்கும். நட்சத்திர காலம், கம்போதிரி காலம், குருத்தி வர்மம் சொல்லிட்டு இது செவி குச்சி காலம். இந்த காதுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க, இருக்கா? அந்த பள்ளம் லேசா காது சம்பந்தமான நோய்களுக்கு காலம். அப்படி ரிலேட்டடா சொல்றேன், அதுக்கு இல்லாம நிறைய பலன்கள்லாம் இருக்கு. சங்குத்திரி வர்மம், இந்த சங்கு, இந்த ஆண்களுக்கு சங்கு இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல சங்குத்திரி வர்மம். தும்பி வர்மம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. கீழே இந்த பள்ளம் இருக்குல்ல, தும்பி வர்மம். சன்னி வரும், இந்த சங்கத்திரி வர்மம், இது வந்து தும்பி வரும். ஓகேங்களா? சோ இத்தனை வர்மங்கள் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. இதுல நம்ம ஆக்டிவேட் பண்ணும் போது கண்ணுக்கு வந்து 4 பாயிண்ட் இருக்கு, அது மட்டும் கவனிங்க. கண்ணு மட்டும் கவனிச்சுக்கோங்க. எங்க 4 இருக்கு? மந்திர காலம், காம்போதிரி காலம், புருவ வர்மம், நட்சத்திர காலம். கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கண் வியாதி மெயின். கண்ணு அழகா இருந்ததுன்னா, புருவம் அழகா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா. கண்ணு சம்பந்தமான நோய்களுக்கு வர வேண்டாம், கண்ணு தானே நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம். அதனால இந்த புருவ வர்மத்தை நீங்க லேசா இப்படி வலது பக்கம் 3 தடவை இதை கை எடுத்துக்கோங்க, உங்களுக்கே நீங்க பண்ணிக்கோங்க. அப்புறமா எதிராளி நான் எப்படி பண்றது, எந்த வரல யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. நடுவரில் எடுத்து 3 தடவை கிளாக் வைஸ், 3 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் புருவ வர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு சைனஸ் ஹெட்டேக்கு, புரியுதுங்களா? புருவ வர்மம் இது மேல, கீழே இருக்கிறது என்னது? காம்போதிரி காலம். அது பாத்தீங்கன்னா கீழே தலையிலே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும், தெரியுதா? அது லேசா வளர்ந்து லேசா அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுங்க, சைட் பை சைட். புரியுதுங்களா? அது மூவ் பண்ணா இது பின்னாடி. இது மந்திர காலம், இது நட்சத்திர காலம், அப் அண்ட் டவுன், மேலே கீழே. நீங்க செல்ஃபா பண்ணி பழகிக்குவோம், அப்புறமா மத்தவங்களுக்கு பண்றது யோசிக்கும். காம்போதிரி காலம் கீழே இருக்கு பாருங்க, அது சைட் பை சைடு இல்ல 3 தடவை பிரஸ் பண்ணி விடலாம் லேசா. 1 2 3. இந்த புருவ வர்மம் வந்து யூஸ்வலா எதிராளிக்கு வச்சுட்டு தம் ஃபிங்கர் வச்சு பண்ணணும். உங்களுக்கு நீங்க பண்ணும் போது நடு ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? கிளாக் வைஸ். இது பால வர்மம், அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். கண்ணாடி வர்மம், பால வர்மம். புரியுதா? கண்ணாடி வர்மம், கண்ணாடி போறது, பால வர்மம், இது ரெண்டுமே நம்ம எல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிறது ஒரே ஒரு வர்மம் தெரிஞ்சா போதும். இது எப்படி சொன்னேன், யாருன்னா ஒருத்தர் சொல்லலாம். இது என்ன வர்மம்? திலர்த்த காலம். என்ன சொன்ன அப்படி? திலர்த்த காலம்னாலே என்னது? காலம்னா என்னன்னு சொன்ன போன வாரம். வர்மம்னா என்ன, காலம்னா என்ன? காலம்னா ஓடிட்டே இருக்கணும். அங்க வந்து சக்தி வர்மம், சக்தி பாயிண்ட் ஆனது இல்லாமல் ஒரு துருவ. அதனாலதான் நிறைய பேருக்கு இது என்ன சொல்லுவோம், ஆக்கினை ஈஸியா ஆக்டிவேட் ஆகும். குறுகுறு அப்பப்ப குறுகுறுன்னு இருக்கும், தெரியுதா? அப்பப்ப ஆக்கினை தாவத்துல இருக்கிறவங்க குறுகுறுன்னு இருக்கும். அதே மாதிரி சகஸ்ரான சக்கரத்திலயும் ஓடும். நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவேட். எங்களுக்கு தெரிஞ்சு யார் ஃபீல் பண்ணாங்க தவத்துல? சகஸ்ரானம் தெரியுதா, மூலாதாரம் தெரியுதா, அங்கெல்லாம் ஓடும். ஓடும்னா குடுகுடுன்னு ஓடாது, டச் பண்ணிட்ட உடனே தெரியுது ஏதோ அந்த இடத்துல லேசா ஏதோ ஒரு கரண்ட் போகுது அப்படின்னு. சோ அதை வந்துதான் நம்ம ஒரு சுகமா இருக்கு பாருங்க. இப்ப தெரியாம இங்க தொட்டுட்டேன், அங்க ஏதோ ஒண்ணு தொட்டினே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சு கை எடுத்துட்டேன், ஒரு குழந்தை இப்ப ஓடுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பாருங்க ஓடுது, தலையில ஏதோ உட்காந்துக்கிற மாதிரி சுகமா இருக்குது, அவ்வளவுதான். ஒரு குழந்தை தொட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி லேசா தொட்ட உடனே அங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு சகஸ்ரானம் தெரியுது, அங்க ஏதோ உக்காந்துங்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு சின்னதா ஒரு பொருள் உக்காந்துக்கிற மாதிரி குறுன்னு. அது என்னன்னா நம்மளோட கிளாண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, சக்கராஸ் ஆயிடுச்சு. தொட்டவனே வேலை செய்யும் சில பேருக்கு, அதோட அவங்களோட மின்காந்த ஆற்றலை பொறுத்து இருக்கும். சோ ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்களோட மின்காந்த ஆற்றலை நீங்க எதிர்க்கப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கண் சம்பந்தமான வர்மங்கள் தெரிஞ்சு வச்சு. கண் சம்பந்தமான மந்திர வர்மம்,
தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரஸ் பண்ணுங்க. நட்சத்திர காலம் இது மேல கீழே ஆன்லைன்ல குரு இருக்கிறவங்க வர்மம் ஸ்பெசிபிக் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும், பிராக்டிகல் இருக்கும். அவர் சொல்லி கொடுத்த வர்மம் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாம எப்படி மத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்றத அதனால கவனமா சொன்னதெல்லாம் நாங்க எழுதி வச்சுக்கோங்க. டீடைலா இந்த வர்மத்தோட பேர்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்படி ஒவ்வொரு வர்மத்தோட அதோட பலன். இப்ப இவ்வளவு வர்மம் சொல்ல வேண்டியது இல்ல, 2 வர்மம் சொல்லி பலன் சொன்னா போதும். ஒரு உங்க பேஸ்ல இவ்வளவு வர்மம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். கண்ணுக்கான சர்மங்கள் நீங்க சும்மா கண்ணை சுத்தி நம்ம இப்படியே ரொட்டேட் பண்ணணும். மகரிஷி இப்படி எல்லா வர்மமும் ஐ மசாஜ் பண்ண எல்லா வர்மமும் டச் ஆயிடுச்சு. திருப்பி நேரடியாவோ மறைமுகமாவோ நாம வர்ம புள்ளிகளை கால் மாத்திரை அளவு செய்யணும். நல்லா தேய்ச்சி நல்லா சூடு பறக்க தேய்ங்க. நல்லா தேய்ங்க, நல்லா தேய்ங்க, நல்லா தேய்ங்க. இது வந்து சூடு வர்மம். வர்மம் வேலை செய்யும், தொடுறதுனால வேலை செய்யும், அழுத்துறதுனால வேலை செய்யும், தட்டுறதுனால வேலை செய்யும். வர்மங்கள் பல விதத்துல ஊதுனால வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணுல ஊதுனால டஸ்ட் எடுக்கிறோம்ல, அப்பவும் வேலை செய்யும். ஸோ டஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்லாம அந்த வர்மமே வேலை செய்யும். அதனால நாமும் இந்த லாக்ரிமல் கிளாண்ட் ஒரு இடத்துல லாக்ரிமல் கிளாண்ட் இருக்கு, அந்த சைட்லயும் இருக்கும். கண்ணுல பாத்தீங்க லாக்ரிமல் கிளாண்ட்னா என்னது? கண்ணீர் சோக்குற கிளாண்ட் பேரு லாக்ரிமல். ஸ்கின்ல இருக்கிற கிளாண்ட் பேரு என்ன? செபேசியஸ் கிளாண்ட். செபேசியஸ் கிளாண்ட். இப்போ தைராய்டுக்கும் நமக்கு இந்த ஒட்டு வர்மம், இந்த சுமை வர்மம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? சங்குத்திரி வர்மம், சுமை வர்மம், தும்பி வர்மம். தைராய்டுக்கு உங்களுக்கு இந்த சுமை, அது நான் உங்களுக்கு தைராய்டுக்கு வரும்போது ஒவ்வொன்றா நம்ம டிசைட் வைஸ் போகலாம், இல்ல பாயிண்ட் வைஸ் போகலாம். இந்த பாயிண்ட் எப்படி தொட்டா வேலை செய்யும் அதுன்றத நீங்க குழந்தைங்க கோவப்பட்ட உடனே, நீங்க கோவப்பட்ட உடனே என்ன வருமா? ஒட்டு வரும். அது டக்குன்னு சொல்லணும், ஒட்டு வரும், டவுட் ஏற்படும். இதுதான் வர்மங்கள். காலம் 15 நிமிஷம். எல்லாரும் ஃபீட்பேக். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிராக்டிகல் செஷன் யாருன்னா பக்கத்துல இருக்கிறவங்க, ஜூம்ல வரவங்க ஒரு ஆள் பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரா தனித்தனியா கேட்கப்படும். அவங்கவுங்க பண்ணி காட்டணும். கரெக்டா பண்றீங்கன்னா செக் பண்ணுவோம். அப்புறம் நாங்க சொல்லித்தரோம். நீங்க கரெக்டா பண்றது வர முடியாதவங்க செக் பண்ணி சொல்லித்தரோம். வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் வந்து என் குரல் கேக்குதம்மா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் இது பண்ணலாம். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் மியூட் கால் கொடுக்குறேன் நானு. ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எனக்கு மட்டும் தான் குரல் கேட்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் 10-15ல இருந்து 1.25 மணி நேரம் எவ்வளவு ஆச்சு? கரெக்டா 1.25 மணி நேரம் என்னோட டிராவல் பண்ணிருக்கீங்க. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் அப்ரிஷியேட் யூ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரம்யா பாக்குறீங்க. அண்ட் ஆல்சோ வேற இருக்கீங்க, விஜயா மேடம், ஜான்சி மேடம், கோமதி சார், ஹேமமாலினி மேடம், செந்தில் குமார் அண்ட் திவ்யா. கைண்ட்லி ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேஸ் யோகா இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்ம சார் எடுத்திருக்காரு. இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க? வாட் இஸ் யுவர் லேர்ன் டுடே? எஸ். பாரு, நான் பாத்துறேன். நன்றி சார். நான் பாத்துறேன். யாருமா அதே? திவ்யா. சொல்லுப்பா. ரொம்ப நல்லா இருந்தது சார். சார் படுத்து எடுத்துட்டாருங்க. யாரையுமே எங்களை வந்து பண்ண விடாம தூங்க இந்த பக்கம் போட மாட்டேன்ட்டாருங்களா நீங்க? இல்ல சார், சொல்லுங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பேஸ் யோகா பண்ணும்போது அந்த பேஸ்க்குள்ள இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு சார். சளி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துச்சு சார் அந்த பேஸ் யோகா பண்ணும்போது. இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு சார். ரெகுலரா கிளாஸ் இருக்கும். ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா என் நம்பர் அதுல இருக்கும், 1516. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னம்மா ரம்யா, வெரி வெரி வார்ம் வெல்கம். ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு, கோடி நன்றி. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆன்லைன்ல பாக்குறீங்க. ஓகே, ஆஃப்லைன்ல பார்த்ததை விட ஆன்லைன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? கைண்ட்லி ஷேர் வித் மாஸ்டர். ஆல்வேஸ் நீங்க பிளாஸ்ட் மாஸ்டர். சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம் சார். எனக்கு ஐ திங்க் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் நினைக்கிறேன். இந்த குரூப்ல வந்து எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். தேங்க்ஸ் கிவிங்க. ஸோ மெசேஜ் மூலமா ஜாயின் பண்ண உங்களை ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு ஜஸ்ட் மீட்டிங் யூ பேக். ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு சார். ஃபேஸ் யோகா பண்ணும்போது ரொம்ப அந்த பிளட் சர்க்குலேஷன் ஐ குட் ஃபீல் இட். நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. அது ஆயில் மசாஜ் வந்து ரொம்பவே
டாப்பா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் த என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க என்கிட்ட இருந்து? ஸோ கிட்டத்தட்ட வாஸ்ட் இயர் ஆயிடுச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா? 10 இயர்ஸ் இருக்குமா? இருக்கும் 2014 இருக்கும். 24 the same energy, the same rhythm. கரெக்டா இருக்கா? கண்டிப்பா சார். இன்னும் அந்த இது ஹேண்ட்லிங் திங்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. லைக் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்தையுமே நீங்க வந்து கரெக்டா கொண்டு போனது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் a great thing சார் ஹேண்ட்லிங் இட். பட் ரெண்டுத்துமே வந்து இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி இல்லாம 2 பேருக்குமே வந்து கரெக்டா அவங்களோட இதை எடுத்துட்டு போயிருந்தீங்க தான் எனக்கு தோணுது. பாருங்க இவங்க எல்லாம் ஆஃப்லைன்ல இருக்காங்க பாரு, இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. தெரியுதா? ஓகே. தெரியுதுங்க சார். எல்லாரும் தெரியுது தெரியுது எல்லாரையும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆசம் ஃபீட்பேக். Anybody wants to share with your feedback, kindly welcome. Running short of time. Jansi, Vijaya, thank you so much, Ramya ji. Vijaya madam, Jansi, Hema Malini, Senthil Kumar sir, Gomathi Nayagam. Feel great? Sir, Gomathi Nayagam sir. Yes, சொல்லுங்க Mr. Gomathi Nayagam. Over to you. The facial yoga. So எனக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி I learned சுரபி சுரானா விஜயவாடால இருந்து அவங்கள்ட்ட கத்துக்கிட்டேன். ஒரு 2 to 3 months ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் 1 or 2 months எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் பசங்களுக்கு எடுப்பேன். என்னுடைய போர்ட்டல்ல வர்றவங்களுக்கு ஃப்ரீயாவே எடுப்பேன். ஸோ நான் மார்னிங் ஒரு போர்ட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வர்றவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து மெமரி அண்ட் ஃபேஸ் யோகா வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். அப்புறம் நான் வந்து என் கூட 2 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டுக்குலாம் சொன்னீங்களா சார், வாய்ஸ் நல்லா வரும் அதெல்லாம் சொன்னது புதுசா கத்துக்கிட்டு. வாய்ஸ் கல்ச்சர். ஏன்னா ஒன்ஸ் யூ மூவ் ஆன் டு பப்ளிக் ஸ்பீக்கிங் உங்களுடைய வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கணும். இல்லனாக்கா people cannot able to accept as a speaker. நம்ம வாய்ஸ். ஆமா, உங்களெல்லாம் வந்து பக்கத்துல பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஆன்லைன் போர்ட்டல் இருக்கால ஈச் அண்ட் எவரிபடி இஸ் டிஃபரண்ட் பிளேசஸ். நானுமே போன வாரம் நேர்ல வந்திருந்தேன் சார் ஆஃப்லைன் கிளாஸ். இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஆஃப்லைன் கிளாஸ். ஓகே பாருங்க, நங்கநல்லூர்ல இருந்து ஒரு மேடம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் 23 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இங்க திருவிக்கநேர்ல வந்திருக்கேன். திருப்பி அகைன் 23 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம். பூந்தமல்லி சார், ஆக்சுவலா நேத்து போன வாரம் இங்க இருந்து அங்க வந்திருந்தேன் சார். உங்களை தான் சொன்னாங்களா பூந்தமல்லில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு? கிளாஸ் விடக்கூடாதுன்றதுக்காக இப்ப மறுபடியும். வெரி குட் ஆசம். அனைவருக்கும் மிக்க நன்றி. நானும் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் இந்த குரூப்ல. அதனால வந்து ரொம்ப நம்ம சர்வே பார்த்து சொல்லி முடிச்சிடலாம். சர்வே பவந்து நன்றி சார். சர்வே சந்தோ நிராமயம் சர்வே பத்ராணி பஷ்யந்தோ மா கஷ்டித் பவேத். இருவப்பாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கணும். பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா ஆன்லைன் ஜூம் பிளஸ் இந்த கோஆர்டினேட் பண்ண தாரணிகா அண்ட் ஆல்சோ அவர் சென்டர் ஹெட் டாக்டர் கோவிந்தராஜ் அண்ட் பிளஸ் கோ ட்ரைனர்ஸ் மிஸ்டர் வேலாயுதம் அண்ட் டாக்டர் ஜனா. இவங்க எல்லாருமே கோ ட்ரைனர்ஸ். மொத்தம் இந்த டீம்ல 5 ட்ரைனர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருடைய இது வந்து டீம் எஃபர்ட். டுகெதர் எவரிவன் அச்சீவ் மோர். நம்ம ரம்யா கரெக்டா? வித்வுட் சிங்கிள் பர்சன் ஒன்றும் பண்ண முடியாது. 1 equal to not 2. It's called 11. Okay, that is a message I would like to share with you. Wish you all the best. Have a great day ahead. Thank you so much for the online people. Thank you sir. Thank you, all of you. Thank you.